Hi friends, welcome to கீர்த்தி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் அவன் இல்லாம நார்மல் நம்மளோட கடாயில சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். வாங்க இப்போ அந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். இன்றைக்கி இந்த தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ தந்தூரி சிக்கன் கேட்டே வாங்கியிருக்கேன். இது எப்படின்னா இந்த நம்ம நார்மல் பிரியாணிக்கெலாம் லெக் பீஸ் வாங்குவோம்ல அதோட லைட் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். இந்த பீஸில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த பீஸில் வேணால் செய்யலாம். பட் இதில் நார்மல் ஷாப்லலாம் கொடுக்குற தந்தூரி எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்காக நான் இந்த பீஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது 1/2 kg, அதாவது 500 கிராம் தந்தூரி சிக்கன் 2 பீஸு. இன்றைக்கி இந்த தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் லெமன், ஒரு ஃபுல் லெமனை சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வீட்டில் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், அது ஒரு டீஸ்பூன். காஷ்மீர் சில்லி பவுடர், நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நார்மல் சில்லி பவுடர்னால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இல்லை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க, ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் தனியாத்தூள். தயிர் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, நல்லா கெட்டியாக யோகட் மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். எண்ணெய், இதில் ஜஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ற போல். மஞ்சத்தூள் சிறிதளவு. கஸ்தூரி மேத்தி சிறிதளவு. இது கஸ்தூரி மேத்திங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம வெந்தயக்கீரை இருக்குல்ல, அந்த வெந்தயக்கீரையை நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கிறது தான். இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா அலசிட்டு அந்த வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள் ரொம்ப சேர்க்காதீங்க. நார்மலாக நீங்கள் தந்தூரி பார்த்துருப்பீங்க, ஒரு ரெட் கலரில் தான் இருக்கும். நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. அண்ட் தென் நான் இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கலர் நல்லா ரெட்டிஷாக வரல அப்படின்னா ஒரு பிஞ்ச்லேருந்து 2 பிஞ்ச் அளவு கலர் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான தயிர் இதை விட கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப நல்லதுங்க, தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. அதில் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையை போட்டு மேரினேட் பண்ணுறதை விட இது மாதிரி ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த தயிர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் நல்ல ஒரு பைண்ட் ஆகும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா பேஸ்ட்டோடையும் மிங்கிள் ஆகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்தூரி மேத்தி நல்ல ஒரு வாசம் இருக்குங்க அதில், அதனால் நிறையா கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க நான். ஆனால் நம்ம காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த தந்தூரிக்கான ரெட் கலர் கிடைக்கல. ஸோ அதனால் நான் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த ஸ்டேஜில் உங்களோட உப்பு காரம் எல்லாம் இந்த பேஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். சப்போஸ் காரம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக, நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வீட்டில் வறுத்து பொடிச்சது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தந்தூரி மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டை சிக்கனில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த தந்தூரி சிக்கனில் அப்ளை பண்ணலாம். இந்த சிக்கன் மசாலாவை இதில் பிரட்டுறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் மேலே இது மாதிரி
கீறிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் கீறி இருந்தோம்ல, பிரியாணி ரெசிபிக்கெலாம் கீறி இருந்தோம்ல, அது மாதிரி லைட்டாக எலும்பு மேலே கூட லைட்டாக இது மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா பேஸ்ட் இதுக்குள்ளார நல்லா இந்த சிக்கனுக்குள்ளார போனுக்குள்ளார எல்லாமே இறங்கும். இது மாதிரி சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக போட்டுக்கோங்க. அண்ட் தென் 2 பக்கமுமே நான் 2 பீஸ்லேயுமே அது மாதிரி ஜஸ்ட்டு கீறிக்கிறேன். இப்போ பீஸை நல்லா கீறிக்கிட்டேன் நான். கீறினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டு, இதை நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திக் பேஸ்ட்டாக இது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் வச்சு பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கையால் கூட இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு 400லேருந்து 500 கிராம், அரை கிலோ சிக்கனுக்கான மெஷர்மெண்ட்டு. நல்லா இந்த அளவுக்கு சிக்கன் மேலே திக்னஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம மசாலா நிறையா தான் ரெடி பண்ணியிருக்கோம். மசாலா இதில் எந்த அளவுக்கு நீங்கள் கோட் பண்ணி அதை ஒரு 8 hours ஊறும்போது அது எந்த அளவுக்கு அந்த மசாலா வந்து உள்ளார இறங்குதோ அந்த அளவுக்கு இந்த தந்தூரியில் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த சிக்கனோட இந்த பக்கம் முடித்ததும் அகெயின் இன்னொரு சிக்கனோட அடுத்த சைடு. நீங்கள் ப்ரஷ்ஷில் பண்ணும்போது ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம அந்த கீரி இருக்கோம்ல அது இடுக்கலையெல்லாம் ஈஸியாக போகும். நமக்கு மசாலா வந்து உள்ளார நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வச்சு செய்கிறத விட இதில் ஈஸியாக நம்ம உள்ளார வந்து இறங்கி போகும். அண்ட் தென் ஃப்ளிப் பண்ணி நெக்ஸ்ட்டு சைடும் நல்லா இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வச்சுருக்க சிக்கன் பிளேட் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஃப்ளிப் பண்ணும்போது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இல்லைனா அந்த தண்ணியில் நம்ம போட்டிருக்க பேஸ்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி வேஸ்ட் ஆயிரும். ரெண்டு சிக்கன் பீஸ் மேலேயும் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தந்தூரிக்கு நீங்கள் நான் சொல்கிறது மினிமம் ஹவர்ஸ் சொல்கிறேன். மினிமம் ஒரு 10 hours இதை ஊற வைக்கணும். நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 hours வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நார்மல் ஃப்ரிட்ஜு அந்த இது இருக்குல்ல அதில் வைக்கிறீங்கன்னா ஒரு 8 hours வைக்கலாம். நான் இதை இன்றைக்கி கரெக்டாக ஒரு 10 hours ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அது நம்ம ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மசாலாலாம் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகும். அதுக்காக தான் தந்தூரிக்கு ஊற வைக்கணும். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா சிக்கனுக்குள்ளாரெல்லாம் நல்லா மேரினேட் ஆகி உள்ளார இறங்கும் அந்த ஜூஸியான ஃப்ளேவர். நம்ம லெமன் தயிரில் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஜூஸியான ஃப்ளேவர். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நம்ம தயிரும் லெமனும் சேர்த்துருக்கிறதுனால இந்த மேரினேஷன்லேயே ஒரு 50% இது சாஃப்ட் ஆயிரும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம மேரினேஷன் டைம் கொடுத்துருக்கோம். இப்போ இது ஒரு 10 hours ஆகட்டும், நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சிக்கன் 10 hours நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம போட்டப்போ அந்த மசாலாலாம் நல்லா ஒரு மாதிரி லிக்விடாக இருந்துச்சு. இப்போ அது நல்லா காஞ்சி இருக்குது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் வச்சு எடுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. வாங்க இப்போ இந்த தந்தூரி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் அவனில் செய்கிறதுனால அவனில் செய்யலாம். அப்படி இல்லைனா இப்போ இது மாதிரி தந்தூரிக்குனே செட்டப்ஸ் கிடைக்குது அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம், அதுவும் வாங்கி செய்யலாம். இன்றைக்கி நான் பேனில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் நான். ஸோ இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நல்லா அடிகனமான கேஸ்ட் அயனோ இல்லை நான்ஸ்டிக் பேனோ வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கப்போ நம்ம மசாலா கோட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீஸை இதில் ஆட் பண்ணிடுங்க. எதனால் நான் இப்போ எண்ணெய் அதிகமாக சூடாக இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னா, எண்ணெய் ஹெவியாக சூடாக இருக்கும்போது நீங்கள் இதை வைக்கும்போது அந்த மசாலா பிரியாது. லோ ஹீட்டில் இருக்கும்போது எண்ணெயில் இந்த மசாலா பேஸ்ட் நல்லா பிரிஞ்சு எண்ணெயோட கலக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இது நல்லா போட்டுட்டு இது மாதிரி மேலேருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சின்ன பாத்திரமாக இருக்கிறதுனால ஒரு லெக் பீஸாக தான் ஃப்ரை பண்ணுறேன் நான். உங்களுக்கே தெரியும், லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சைடை ஜஸ்ட் அப்படியே திருப்பிடுங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு மாதிரி கரிஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. அதுவும் அந்த நம்ம சேர்த்தோல அந்த மசாலாவோட வாசம் பயங்கரமாக இருக்குங்க. எதனால் நான்ஸ்டிக் பேனோ இல்லை கேஸ்ட் அயனோ எடுக்க சொன்னேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு பிடிக்காது, அது அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி ரொம்ப கருப்பாக போகாது, அதனால தான் நான் எடுக்க சொன்னேன். அண்ட் தென் இதை ஹையில் வச்சு இந்த பக்கம் ஒரு 2 minutes நீங்கள் இது குக் ஆகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளார இருக்க மசாலாவும் குக் ஆகும்.
அண்ட் தென் இந்த மசாலாஸை ஜஸ்ட் இது மேலே நல்லா கோட் பண்ணுங்கள். இதுக்கு க்ரீன் சட்னியோ இல்லை மயனாஸோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம அவ்வளோ நேரம் ஊற வச்சதுனால மசாலா ரொம்ப பிரியலை, அதாவது ரொம்ப கருகி மசாலா வந்து வெளியில் வரல. ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் ஸ்பூனோ ஃபோக்கோ வச்சு செக் பண்ணலாம். அப்படி அழுத்துனா சிக்கன் வெந்திருக்கும். இல்லைனா சைட் பார்ட் எதையாவது எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சிக்கன் வெந்துருச்சான்னு. அண்ட் தென் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக அடுப்பை சிம்மில் வச்சு மட்டும்தாங்க குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமுக்கு கொண்டே போகக்கூடாது. இப்போ இந்த சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இதே மாதிரியே நான் அடுத்த சிக்கனையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சிக்கனை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இதோட விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிக்கன் நார்மல் சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆயிரும். தந்தூரி அப்படின்னாலே அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர், அந்த ஒரு எப்படி சொல்கிறது சுட்ட ஃப்ளேவர் இருக்கணும். அப்போ தான் அது தந்தூரி. ஸோ அந்த ஃப்ளேவரை நம்ம கொண்டு வரதுக்காக ஒரு 2 ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி ஒரு ரொட்டி சுடுற மாதிரி ஒரு ஜல்லடை. இதில் அடியில் இங்கேயே ஸ்டாண்டு இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை எனக்கு. அதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதோட கம்பியில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் ப்ரஷ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக ஃபயர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்தோன்னா அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நம்மளோட ஒரு தந்தூரி பீஸ் எடுத்து அது மேலே வைங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் சைட் நல்லா உங்களுக்கு சுடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நல்லா ஒரு நிமிஷம் ஒவ்வொரு சைடும் ஒரு நிமிஷம் இது மாதிரி வச்சு எடுங்க. ரொம்ப டீப்பாக வச்சிடாதீங்க. இதுவே நம்ம கறி அடுப்பு அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்காது, அந்த நம்ம ஒரு சுட்ட ஸ்மெல் தான் இருக்கும். இது நம்ம கேஸ் அடுப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கும். லைட்டாக இது மாதிரி வச்சு எடுத்துகிட்டு இப்போ சுடுதில்ல, இது மேலே பட்டர் தடவிக்கோங்க. பட்டரோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவிக்கோங்க. இப்போ தாங்க ஒரு ஃபுல் நம்ம ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்குள்ளே நுழையும் போது எப்படி தந்தூரி கிரில்லெல்லாம் சுற்றும் போது ஒரு ஸ்மெல் வருமோ அந்த கிரேட் ஸ்மெல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த சைடை லைட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது பண்ண தெரில அப்படின்னா கொஞ்சம் இந்த இதை கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து இதை பண்ண வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சேம் இதே மாதிரியே அடுத்த பீஸையும் நான் நல்ல பேர்ன் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதுதான் நெக்ஸ்ட் பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பட்டர் தடவுறீங்களோ தந்தூரியோட அந்த ஃப்ளேவர் அப்படியே நமக்கு ஆத்தென்டிக்காக அப்படியே கிடைக்கும். ரொம்ப காஷனோடு இருங்கங்க. எக்ஸாஸ்டர் ஃபேன் இருந்துச்சுன்னா வீட்டில் எக்ஸாஸ்டர் ஃபேன் போட்டுகிட்டே இதை பண்ணுங்கள். அவ்வளோதான். இது இந்த சைடு ஒரு 1 மினிட், இந்த சைடு ஒரு 1 மினிட். அண்ட் தென் அது ரெண்டுத்தையும் நல்ல ஃபயரில் வந்து சுட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படியே சேம் நமக்கு தந்தூரி ஃபீல் வரணும்னா இது மாதிரி ஒரு கங்குன்னு சொல்லுவாங்கங்க, இல்லை கறி அடுப்பு கறின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கறி இதை நல்லா ஒரு மாதிரி ஃபுல் ஃபயர் ஆகிற வரைக்கும் இதே மாதிரி வச்சு பேர்ன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இந்த கறி துண்டு நல்லா ஹீட் ஆயிடணும். நல்ல ஒரு ப்ரௌன் அந்த ஒரு ரெட் கலர் வந்துருச்சுல, அந்த காயில் வந்து நல்ல ஒரு ரெட் கலருக்கு வந்ததும்
இது மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு ஒரு பிளேட் வச்சுருக்கேன் நான். அந்த பிளேட் மேலே இதை வச்சுருங்க. வச்சுட்டு இமீடியட்டாக அது மேலே 2 சொட்டு நெய்யை ஊற்றி ஜஸ்ட் அது மேலே மூடி வச்சு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ஸ்மோக்கி அது மேலே ஃபார்ம் ஆகுதுங்க. இதை விட அவன் இல்லாமல் வேறு எந்த மெத்தட்லேயும் சூப்பராக தந்தூரி நம்மளால் செய்யவே முடியாது. இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சேம் நீங்கள் கடையில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி சேம் ஃப்ளேவரோட அதே ஆத்தென்டிக் நேச்சரில் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள், இப்போ அது ஃபுல்லாக அந்த ஸ்மோக் நல்லா சுற்றி வருது. அது நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அந்த ஸ்மோக்கில் எக்காரணத்தை கொண்டு எண்ணெய் ஊற்றிடாதீங்க, நெய்யே ஊற்றுங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் அது ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்மோக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஓப்பன் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் தந்தூரியோட ஸ்மெல் வந்துருக்கு. அந்த ஃப்ளேவர் அப்படியே நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வருது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தந்தூரி சிக்கன் வித்தவுட் அவனில் ஹோம்மேட் மசாலாஸ் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். கீர்த்தி வீட்டு சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.